Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ ஒரு 7:30 பக்கமாக தான் எழுந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தா காக்கா வந்து கத்திட்டு கிடந்தது. ஒரு 1 வீக் பக்கமாக நான் காக்காவுக்கு வந்து ஃபுட்டு வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் என்னன்னு தெரியல, பழக்கமாயிடுச்சான்னு தெரியல, காலையில் வந்து காக்கா வாசலில் வந்து கத்திட்டே கிடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் மிக்சர் வச்சுட்டு வந்து காலையிலே கொஞ்சம் குழம்பு செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ நேற்று நைட்டே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டாணி, கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டு குருமா மாதிரி பண்ணிடலான்னு. ஸோ அதை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எனக்கும் பால் கலக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து காம்ப்ளான் கலக்கி வச்சுட்டு எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் தான் கலக்கினேன். ஸோ நாங்கள் 2 பேர் பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் என்ன பண்ணலான்னு பாப்பா வந்து தோசை கேட்டலாம். அந்த குருமாவுக்கு தோசை சூப்பராக இருக்கும்ல, அதனால். ஸோ வந்து நான் இந்த குருமா எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், தக்காளி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு எல்லாம் போட்டு செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை போட்டு பாப்பாவுக்கு இந்த குருமா வச்சு கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டேன். நானும் 2 தோசை போட்டு சாப்பிட்டேன். இந்த குருமாவுக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே குருமாவை வச்சுட்டு சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதாவது மீல் மேக்கர் சொல்லுவாங்க. அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சில்லி மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். இந்த குழம்புக்கு, இந்த சாதத்துக்கும், இந்த மீல் மேக்கருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மதியம் லஞ்சுக்கும் அதே வச்சுட்டு குருமாவே. இன்னும் பார்த்திங்கன்னா நைட்டுக்குமே எங்களுக்கு அந்த குருமாவே இருக்கும் போல இருக்குது. ஸோ நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாப்பா வந்து மாவு 2 நேரம் சாப்பிட்டேன், நைட்டுக்கும் அதே கொடுக்காதம்மான்னு சொல்லிட்டேன். ஸோ நைட்டுக்கு வந்து இட்லி மாதிரி எதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேர்க்கடலை சிக்கமாக அரைச்சிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்க, பார்க்கலாம். ஸோ மதியம் லஞ்ச் டைம் வந்ததுனால பாப்பாவுக்கு சாதம் போட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றி கொஞ்சம் மீல் மேக்கர் வச்சு கொடுத்த பாப்பா சாப்பிட்டா. பாப்பாவுக்கு எக்ஸாமுக்கு நல்லா சாப்பிட்டு போய் படிக்க உட்காந்துட்டா. நான் இதுக்கு மேலே தான் நான் வீட்டில் இருக்க பாத்திரமெல்லாம் கழுவி வீட்டில் கொடுத்து துடைக்கணும். ஸோ லீவுனாவே கொஞ்சம் லேசியாக ஆகிடுது, வேலை செய்யறதுக்கு டயர்ட் ஆகிடுது, அப்படியே உட்காந்துருவேன். ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் உட்காந்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு அப்புறமா தான் நான் வேலை செய்யவே ஆரம்பித்தேன். ஸோ மதியம் லஞ்சு சூப்பரான லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சூப்பராக ஒரு காஃபி குடிக்கலாம் வாமான்னு வீட்டு பக்கத்தில் இருக்கிற சித்ரா கஃபேக்கு போய் ஒரு சூப்பராக ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்க வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து எனக்கு வெளியே எதுவும் வேணாமா, எனக்கு வீட்டில் வந்து சாக்கோஸ் மாதிரி போட்டு கொடுமா பால்லன்னு கேட்டால். ஸோ பாப்பாவுக்கு பாலில் சாக்கோஸ் போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சாக்கோஸ் வாங்கி வீட்டில் வச்சதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. என்ன பார்த்தா பசிக்கும் போது பாப்பா அவளே போய் பால் ஊற்றி சக்கரை போட்டு கொஞ்சம் சாக்கோஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டுக்கிறா. நைட்டுக்கு வந்து இட்லி, வேர்க்கடலை சட்னி வச்சு இன்றைக்கி நைட் டின்னர் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணால் பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்